ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்பிக்கை டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிசி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அவங்களுக்கான பெய்டு டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸு கவர் ஆயிரும், மெயின்ஸும் கவர் ஆயிரும். இந்த பேட்ச் வந்து மெயின்ஸ் முடிகிற வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கும். அது போக ஜிஎஸ்ஸு மேக்ஸு, மெயின்ஸுனால் ரீசனிங் பார்ட்டு. ஸோ எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு ஓவராலாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஜூலை 20 அதுதான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். முக்கியமாக டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும், வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன். அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் யூடியூப்பில் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு குரூப்பில் நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் சொல்லுவேன். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் கால் பண்ணுவேன். சிலருக்கு நான் கால் பண்ணியிருப்பேன், நீங்கள் எடுக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எதாவது மிஸ்டு கால் வந்திருந்ததுன்னா ரீசெண்ட் டைம் அதில் நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் மேக்ஸிமம் நான் கால் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் கால் பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபீஸ் பார்த்திங்கன்னா 2000 மொத்தமாக ப்ரிலிம்ஸு மெயின்ஸு எல்லாமே 2 2A எல்லாமே கம்பைனாக இருக்கிற மாதிரி. ஸோ டெய்லி டெஸ்ட்டுக்கு வந்து அதுக்கான ஸ்கெடியூலும் கொடுத்துருப்பேன். இது வீக்லி ஒவ்வொரு வாரமும் என்ன அப்ரோச்சுனா, லாங்குவேஜை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டினஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 50% to 60% புக்கனம்லேருந்து உங்களுக்கு வரும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு 40% வந்து வெளியே இது ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே குரூப் 2க்கு வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுற விதமாக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, வீக்லி டெஸ்ட்டில் உங்களுக்கு 60 கொஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் பேஸில் இருக்கும். டெய்லியும் வந்து ஸ்கூல் புக் கவர் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். இது போக நான் டெய்லி ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன். அதில் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு சிலபஸில் இருக்கிறத பேஸ் பண்ணி நான் கம்பைல் பண்ணி கொடுப்பேன். அதை பேஸ் பண்ணி 40 கொஷின் கேட்பேன். ஸோ லாங்குவேஜ் வந்து இப்படி தான் அப்ரோச் ஆகும். ஜென்ரல் தமிழுக்கும் இது பொருந்தும், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் அது பொருந்தும். அடுத்து ஜிஎஸ்ஸு ஆப்டிடியூடு உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஸோ வீக்லி டெஸ்ட்டில் 200 கொஷின் எழுதுவீங்க. டெய்லி டெஸ்ட் பொறுத்தளவுக்கும் லாங்குவேஜுக்கான கொஷின் பேப்பரும் அதுக்கப்புறமா ஜிஎஸும் நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். இது போக 2 மெயின்ஸுக்கு வந்து இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்டிவ்க்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி 4 கொஷின் கொடுப்பேன். அதை நீங்கள் எழுதி எனக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கு நான் எவாலுவேஷன் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துருவேன் வாய்ஸ் மெசேஜில். ஸோ இதான் ஓவரால் அனாலிசிஸு. ஸோ வீக் 1 பார்த்திங்கன்னா லாங்குவேஜில் வந்து 6th ஸ்டாண்டர்டும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் 2 இயல் முடிக்கிற மாதிரி இருக்கும். யூனிட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து 2 யூனிட் முடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் நான் கொடுத்துருவேன், புக் பேக் ஆன்சரோடு சேர்த்து. நீங்கள் அப்படி படிச்சுக்கோங்க. இது போக எக்ஸ்ட்ராவாக டிஃபிகல்ட்டு அதிகமானனால வெளி சோர்ஸில் இருந்தும் சில கண்டென்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ மேக் பண்ணுவேன். அதுவும் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வீக் 2 வந்து 7th பாலிட்டி, வீக் 3 வந்து 8th ஸ்டாண்டர்ட், அடுத்து எக்கனாமிக்ஸு, தனி வட்டி, ஆப்டிடியூடில். ஸோ இந்த மாதிரி தான் போகும். மொத்தம் 7 வாரம் முடித்த பிறகு உங்களுக்கு 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து குரூப் 2வோட லாஸ்ட் பேட்ச். ஏன்னா இதுக்கப்புறமா டைம் கிடையாது. ஸோ மண்டேலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சண்டேக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.